புரிஞ்சுக்கோங்க, இதுவரை இல்லாத வாக்குவாதம் இப்ப வருதுனாலே வாக்குத்தத்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் என் கையற்ற தூரத்தில் வந்ததின் அடையாளம் சில வாக்குவாதங்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறது. வாக்குத்தத்தம் இல்லாதவன் வாக்குவாதம் செய்வான், வாக்குத்தத்தம் உள்ளவன். கவனிச்சிங்களா? எங்க ஸ்டாப் பண்ணணும்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களோட விரோதமா எழும்புறவங்க, பிரச்சனை பண்றவங்கள எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். நான் எனக்குரியவனாய் மாட்டினது அடிமையாய் அறியப்படுவதற்கல்ல. உன்னை நிந்தித்தவங்க, உன்னை பகைத்தவங்க, உன்னை அப்புறப்படுத்தினவங்க எல்லாம் வந்து சொல்லணும், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களை பகைக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, உங்க மேல பொறாமைப்படுறவங்க, உங்களை பிடிக்காதவங்க, உங்களுக்கு தீங்கு செய்யறவங்க, உங்களோட வாக்குவாதம் பண்றவங்க எல்லாம் நாளைக்கு வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், அதை நாங்க கண்டோம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறணும்னா நம்ம யாரா மாறணும் தெரியுமா? வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் மாறணும். யார் வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் அப்படின்னா, இனி கீழே வாசிங்க, 27 இருந்து ஒரு விஷயம் கூட வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அடுத்த வார்த்தை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும், அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள், சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கவனிச்சீங்களா? கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. ஈசாக்கு யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஈசாக்கை போல நம் வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் அப்படின்னா நம்ம யாரா மாறணும் அப்படின்னு தெரியுமா? கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறணும். இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறாமல் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டியது அதுலதான். நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு. ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறார். ரைட், பிள்ளைங்க தானங்க சுதந்திரிக்க முடியும். ஏன் இத்தனை காலம் கேட்டும் அது நாங்க இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த மார்க்கத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஒருவன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவன் யாராய் மாறுகிறான் என்றால், நல்ல கேளுங்க, கிறிஸ்துவின் உடையவனாய் மாறுகிறான். கிறிஸ்துவின் உடையவனாய் ஒருவன் மாறும்போது அவன் யாராக ஆட் ஆகிறான் தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததியா ஒருத்தன் வந்துட்டானாலே அவன் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயிருக்கிறான். அவன் தான் சுதந்திரவாளி. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு 25 வருஷம் ஆபிரகாமுக்கு நமக்கு ஒரு வச்சிருக்கிறார். அது வந்து அந்த 25 வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமை வளர வைத்தார், விசுவாசத்துல வளர வைத்தார். விசுவாசத்தில் அவன் பலவீனனா இருக்கவில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தகப்பன் பிள்ளை கிட்ட எதிர்பார்க்கிற வளர்ச்சி அவனில் வெளிப்படும் போது, தகப்பன் குறித்த காலம் வரும்போது கர்த்தர் சொன்ன சுதந்திரங்களை அவன் கையிலே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எஜமான் தான். ஹல்லேலூயா. சிலருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவன் வீட்டில் போய் கண்ணாடி பார்த்து நீ எஜமான் தான். ஆனாலும் வளர்றது வரைக்கும்
வித்தியாசம் இல்ல. அதன் அர்த்தம் என்ன? அடிமையும் சாப்பிடுறான், பிள்ளையும் சாப்பிடுறான். அடிமையும் உடுக்கிறான், பிள்ளையும் உடுக்கிறான். அடிமையும் வீட்டில் தான் இருக்கிறான், பிள்ளையும் வீட்டில் தான் இருக்கிறான். அடிமையும் படுத்து தூங்குறான், பிள்ளையும் படுத்து. எக்ஸ்ட்ரா என்னப்பா இருக்கு? எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு மகனே. அடிமைக்கு காலம் குறிக்கப்படவில்லை, பிள்ளை உனக்கு. இந்த 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 பகல் வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் அடிமை அல்ல, நான் அவருடைய பிள்ளை? அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பன் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார், தகப்பன் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய டார்கெட் எதுவா இருக்கணும் தெரியுமா? அந்த காலத்துக்குள்ள ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஈசாக்கு சுதந்தரித்தான், நமக்கு முன்பாய் ஒரு சவாலாகவும் சாட்சியாகவும் இருக்கிறான். அப்போ அதே லைன்ல கொண்டு வரப்பட்ட பின்பும் நாம சுதந்தரிக்கலைன்னா நம்ம ரொம்ப பரிதபிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ராஜாவின் கல்யாண வீட்டுக்குள் வராமல் இழப்பை கண்டவர்களை விட மிகவும் பரிதபிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? அந்த வீட்டுக்குள் வந்தும் வஸ்திரம் இல்லாம ஒருத்தர் தூக்கி போடப்பட்டான் தெரியுமா? அவன் தான் பரிதபிக்கப்பட்டவன். அது போலதான், அது போலதான் நம்ம லைன்ல வந்துட்டோம். இனி நம்முடைய போக்கஸ் எதுல இருக்கணும்னா, வளரணும், வளரணும். ஏன்னா நான் சுதந்திரவாளி. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. இந்த வார்த்தை அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க. என்ன, இந்த பைபிள் எடுத்து வாக்குத்தத்தத்தை படிக்கும் போது சாத்தான் சொல்லுவான், நீ எதுக்கு அதை படிக்கிற? நான் சுதந்திரவாளி. ஆமே, அதெல்லாம் உனக்கு யாரு சொன்ன? அது ஆபிரகாமுக்குள்ள சொன்னது. எஸ், நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். எப்படி இப்ப ஆபிரகாமின் சந்ததியான அவன் எந்த கோத்திரம், நீ எந்த கோத்திரம்? உண்மைதான். ஆனா நான் இயேசுவின் ரத்தத்தாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து வளர வேண்டிய 5 அனுபவங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் கொஞ்சம் வாசிக்கலாம். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து, நல்ல கவனிங்க, இப்ப குமாரன் பிறக்கிறான். யாரு? ஈசாக்கு. பிள்ளை வளர்ந்து பால் மறந்து, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். இனி அடுத்த பிள்ளை என்ன செய்யணும்? வளரணும். பிள்ளை வளருகிற டைம் வரும்போது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் ஈசாக்கு என்ன செய்கிறான்? பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை என்றார். இதை கேட்டதும் ஆபிரகாமுக்கு இந்த காரியம் எப்படி இருந்ததா? மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன தெரியுமா? இங்கே ஈசாக்கு வளர, ஈசாக்கு சுதந்தரிக்க சாராள் சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவள் குமாரனையும் புறம்பே தள்ளும். நமக்கு இது படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது போல நமக்கு. ஆனா இந்த வசனத்தை அப்படியே புதிய ஏற்பாட்டில் எப்படி எழுதி இருக்கிறது தெரியுமா? 4வது அதிகாரம் அதனுடைய 28 முதல் வாசியுங்கள். கலாத்தியர் 4:28 முதல். சகோதரரே, நான் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும், இந்த வார்த்தை கவனிங்க, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல நடந்து வருகிறது, இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அதை குறித்து சாராள் என்ன சொல்லுகிறாள் என்று சொல்லவில்லை.
ஹலோ, அதை குறித்து சாராள் என்ன சொல்லுகிறாள் என்று சொல்லவில்லை. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியா இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சாராள் சொன்னாள் என்று சொல்லவில்லை, பைபிள் சொல்லுகிறது. வளர்ச்சிக்கு ஒரு தேவ பிள்ளை மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மாம்சத்தின்படி பிறக்கிறது ஆவியின்படி பிறக்கிறதுக்கு எதிராக இருக்கும். நமக்கு யுத்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின. இவைகளை புறம்பே தள்ளவில்லை என்றால் சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது அல்லது அனுபவிக்க முடியாது. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தாச்சு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் காரியமே என்ன அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் துக்கமா இருக்கிற காரியம் தான். சில காரியத்தை மஸ்டா அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது வரைக்கும் இஸ்மவேலோடு தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அந்த அடிமைப்படுத்துகிற எந்த காரியமானாலும் அதை நீ புறம்பே தள்ளு. வளர்ச்சியின் அடுத்த நிலைக்கு கொண்டு போக தேவன் அனுமதிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது நமக்கு துக்கமாய் தான் இருக்கும். ஆனால் அதுல நம்ம இடம் கொடாமல் துக்கமா இருக்கட்டும்னா ஆபிரகாமே ஈசாக்கால சுதந்திரிக்க முடியாது. நம்ம நினைக்கிறது சாராள் பண்ணாங்க, அது சாராள் பண்ணல, அது கர்த்தர் பண்ணினது. இந்த வேதம் சாராளுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். ஓகே, பால் குடிக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பிள்ளை இல்லை. பால் குடிக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. இப்ப நன்மை எது, தீமை எது, நல்லது எது, கெட்டது எது, ஜீவன் எது, மரணம் எது, ஆசீர்வாதம் எது, சாபம் எது என்கிற அறிவு இப்பொழுது உண்டாகிறது. இந்த இடத்துல தான் என்ன ப்ராசஸ் நடக்குன்னா, அந்த அடிமையானவளையும் அவள் குமாரனையும் புறம்பே தள்ளு. ஆண்டவரே, இது இவ்வளவு நாள் கூட இருந்ததாச்சே. இல்ல இல்ல இல்ல, இது துக்கப்படாத. இதுல நீ துக்கப்பட்டேன்னா நாளைக்கு உன்னுடைய இழப்பு என்பது பெரிய இழப்பா இருக்கும். இந்த காரியத்தில் நீ துக்கப்பட்டுட்டேனா, இந்த விஷயத்தில் நீ துக்கப்பட்டுட்டேனா, அதனாலதான் ரட்சிப்பை குறித்து கவலைப்படும் பைபிள்ல சொல்லுது. ஆமே, இது ஐயோ நடக்க கூடாது. ஆண்டவரே இடைப்படுகிறார். கர்த்தர் ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே சாராள் இப்படி சொல்றாங்க, இல்ல, ஆண்டவரே வாலண்டியரா இன்வால்வ் ஆகுறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ துக்கப்படாத, நீ அனுப்பி விட்டுரு, அப்புறப்படுத்தணும். லாபான் வீட்டிலிருந்து யாக்கோபு புறப்படாமல் அவன் இஸ்ரவேலாய் மாற முடியாது. இந்த உணர்வு யாக்கோபுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுட்டு இருக்கிற ஆண்டவர் பார்த்தார், சில பெயின்ஃபுல் ப்ராசஸ் அனுமதிக்காம இவன் வாழ்க்கையில மாற்றம் நடக்காது என்பதை அறிந்து வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் பார்க்கிறான், லாபானின் முகம் வேறுபட்டுச்சு. நேத்து வர சிரிச்சிட்டு மருமோனே பிரைஸ் தி லார்ட் சொன்னவர் இன்னைக்கு காலையில ஒரு பார்வையை பார்க்கிறாரு. அவ்வளவுதான், முடியல, நேரா போயிட்டாரு. உங்க அப்பா என்ன ஒரு மாதிரி, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், நீ போற வழியில தான் அந்த யாக்கோபுக்கு ஒரு வளர்ச்சி உண்டானது. அந்த வளர்ச்சியின் பெயர் தான் இஸ்ரவேல். சில பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ப்ராசஸ். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் யார் தெரியுமா? அவர் என்ன பார்க்கிறது அடிமையாய் அல்ல, அவர் என்னை பார்க்கிறது சுதந்திரவாளியாய். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்ததும் யார்? கர்த்தர் வந்து உடனே பேசுகிறார், நீ துக்கமா இருக்காத. லாபானுடைய முகம் மாறினது யார் வந்து யாக்கோபிட்ட பேசுறாங்க பாருங்க. 31 ஆதியாகமம்
2:3 வாசிங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல். அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல். அப்ப முந்தானத்து வர பிரச்சனை இல்லை. நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி. உடனே யார் தான் பேசுறாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதிர்பாராத சில சூழ்நிலை வரும்போது உடனே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருதுனாலே கர்த்தர் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் என்று அர்த்தம். நம்ம எதிர்பாராத சூழ்நிலை இங்க இந்த இடத்துல யாக்கோபு வார்த்தைக்காய் தேடல, கர்த்தர் வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கிறார். நம்ம அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கவே இல்லை. முந்தானத்து வர நல்லா தான் இருந்துச்சு, முந்தானத்து வர ஒரு ப்ராப்ளம் இல்லை. எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத சூழ்நிலை. யாக்கோபு நினைச்சிருப்பாரா? கூடார வாசி சின்ன வயசுல இருந்து ஒரு நாளாவது அண்ணன்ட்ட கேட்டானா? யாக்கோபு, அண்ணன் என்னையும் வேட்டையை கூட்டிட்டு போங்கன்னு கேட்டானா? இல்லை. ஏன் கேட்கல? அவனுக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, கூடார வாசி. அப்படி இருக்கையில் தான் ஒரு நாள் ஈசாக்கு வைஃப் பேர் என்ன? ஈசாக்கு ரெபேக்காலும் கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே போய் இருப்பா. எதிர்பார்க்கவே இல்லை. அவன் போறான், கல் எடுத்து வச்சு படுக்கும் போது யார் வந்து பேசினாங்க தெரியுமா? கர்த்தர். ஏன்? இவன் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத சிலருடைய முகம் அப்படியே மாறும். நமக்கு எதிர்பாராத காரியங்கள் வரும்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட, ஒரு சுதந்திரவாளியான ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கணும், நான் வளரும்படி கர்த்தர் என்னை அடுத்த நிலைக்கு ஆமென் சொல்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல், நீ புறம்பே தள்ளு. பைபிள் அது தெளிவா எழுதுகிறது, வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் இந்த இடத்துல தான் எனக்கு என்ன தேவை அப்படின்னா அவருடைய சத்தம். அவர் சொல்லுவார், இதுல துக்கப்படாத, தூக்கி போட்டு. ஆபிரகாம் அடுத்த நாள் வாரம், என்ன டெசிஷனுங்கிறது? ஆபிரகாம் வரான், ஆகாரங்க வா, இஸ்மவேல் வா, நான் ஒரு துருத்தி தண்ணி, கிளம்பு. அப்போ ஆண்டவரே சில காரியங்களை என்னால விட முடியல, நான் அக்செப்ட் பண்ணணும். நான் துக்கமா இருந்துட்டு நான் மறைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப யோக்கி ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறது வரைக்கும் என்னால அடிமைத்தனத்தை அப்புறப்படுத்த முடியாது. நான் அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு முடியலப்பா, நான் இத்தனை வருஷம் ஆண்டவரே, இது எனக்கு அப்படிலாம் திடீர்லாம் மாற்ற முடியாது ஆண்டவரே. நான் ஆபிரகாம் துக்கமா இருந்தான், ஆண்டவரே எனக்கு முடியல. அப்போ ஆண்டவர் சொல்வார், அதுல துக்கப்படாத. எனக்கு இம்மீடியட்டா என்னால சில மாம்ச கிரியைகள், மாம்ச காரியங்கள், அது இச்சையாகட்டும், பகையாகட்டும், விரோதமாகட்டும், கசப்பு. இந்த கசப்பு ரொம்ப மோசமானது. இந்த கசப்பு எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியுமா? சில காரியங்கள் நம்ம இருதயத்திலே இருந்து 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 கசப்பாயிரும். அதாவது நிறைய காரியங்கள் வந்து போகும், எல்லாமே இருதயத்தை பாதிக்கிற காரியங்கள் தாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெரிய சிறகு கட்டி பறக்கிற பரிசுத்தவான்கள்லாம் இல்லை. ஆனா அதை நம்ம வந்து எவ்வளவு காரியங்கள் நம்ம பார்த்து, நம்ம பார்வையில பட்டு எவ்வளவு காரியங்கள் போகிறது தெரியுமா? ஆனா எந்த காரியம் நம்ம கண்ணுக்குள்ள நிற்கும் தெரியுமா? எதை நாம் உற்று பார்க்கிறோமோ அவைகள் நம் கண்ணுக்குள் நிற்கும். அது போலதான் நம்முடைய நினைவுல எவ்வளவு காரியங்கள் வரும் போகும். ஆனா எந்த காரியம் நம்முடைய இருதயத்துல தங்கும் தெரியுமா? எந்த காரியத்தை நம்ம மறக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அது பிறர் செய்ததாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், அதுதான் பின்னாட்களிலே கசப்பாய் ஃபார்ம் ஆகும். அந்த கசப்பு என்ன செய்கிறது? நமக்கு வரும் கிருபைகளை எல்லாம் போக்கடிக்கிறது. எவ்வளவு கிருபைகளை பெற்று எப்படி ராஜா மாதிரி வாழ வேண்டியவங்க தெரியுமா நாம? அப்ப நம்ம ஒருத்தங்க மேல கசப்பு வைக்கிறதுனால நஷ்டம் வந்த நபருக்கல்ல, நமக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்த போது அவர் ருசி பார்த்து அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். நான் என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை, துதிகளை, ஆராதனைகளை
எல்லாவற்றையும் நான் செலுத்தும் போது ஆண்டவர் டேஸ்ட் பார்க்கும்போது எல்லாம் எங்கிருந்து தான் வருது? அடிஸ்தானமே இருதயம். ஆனா இருதயத்துக்குள்ள யார் மேலேயோ ஒரு கசப்பு இருக்கு. அவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. வேற எதுனாலும் ஆண்டவரால் சகிக்க முடியும். எல்லாத்தையும் சகித்தார்லாங்க. அவரை அரை நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு போனாங்க, அதை சகித்தாரே. கற்களை எடுத்து அவர் மேல எறிந்தாங்க, சகித்தாரே. கண்களை கட்டி தலையில் கொட்டினார்கள், சகித்தாரே. முகத்துல காரி உமிழ்ந்தார்கள், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாரு. அப்படித்தானே இருக்கு. அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா ஒண்ணு மட்டும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன தெரியுமா? கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்த போது பைபிள் அழகாய் சொல்லுகிறது மத்தேயுல, அவர் ருசி பார்த்து, அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு தாகமா இருக்கு, அப்படியே டேஸ்ட் பண்ணி அது கசப்பா இருந்ததுனால குடிக்க மனதில்லாது இருந்தா. என் மனசுல கசப்பு இருந்தா அவர் மனம் சொல்லும் ஏற்றுக்கொள்ளாத. ஓ, நான் யார் மேலேயா கசப்பு வச்சுட்டு நான் என்ன வெள்ளையும் போட்டுட்டு நான் இருந்து இவ்வளவு ஊழியம் செஞ்சா அவருடைய மனசு சொல்லும் பரலோகம் இதை ஏற்றுக்கொள்ளாது. நான் எப்படிங்க வளர முடியும்? எப்படி வளர முடியும்? எப்படி சுதந்திரிக்க முடியும்? அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை சரண்டர் பண்ணணும். ஆண்டவர் சொல்வார், இந்த கசப்பை நீ தூக்கி போடாது, துக்கமா இருக்கும். ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணிட்டாங்க ஆண்டவரே, ஈஸியா நீங்க தூக்கி போடு, அவங்கள மறந்துரு, அவங்கள மன்னிச்சிருன்னு நீங்க உங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஆண்டவரே முடியும்? ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு கேட்பார், ஈசாக்கே நீ வளரணுமா? நீ வளராம சுதந்திரிக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாளைக்கு விடுங்க, இன்னைக்கு என்ன டேட்டு? 20. இந்த நாள் தகப்பன் குறித்த காலம்னு வச்சுக்கோங்களேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு தகப்பன் குறித்த காலம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்மளால சுதந்திரிக்க முடியலன்னா எப்படிங்க இருக்கும்? அப்ப நான் இவ்வளவு நாள் காத்திருந்து வேஸ்ட் தானே? ஆபிரகாமுக்கு 25 வருஷம் காத்திருக்க வைத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த 25வது வருடம், அதாவது ஆபிரகாமுக்கு 100வது வயதுல கர்த்தர் குறித்திருந்த காலத்துல, என்ன வார்த்தைங்க! அப்ப அந்த 1 இயர் தாண்டிட்டு வைங்களா, அந்த 1 இயர் தாண்டிட்டு, அப்ப இந்த 25 இயர்ஸ் காத்திருந்து, ஆண்டவரே நீங்க ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறீங்க, அதுக்குள்ள நான் வளரணும். நாம் வளர எதை அப்புறப்படுத்த வேண்டுமோ அதை அப்புறப்படுத்துறதுக்கான கிருபையையும் உணர்வுள்ள இருதயத்தையும் எனக்கு தாங்கப்பா. பைபிள்ல படிச்ச பைபிள்ல இதை அப்புறப்படுத்துன்னு சொல்லுது. அதனால நான் ஒண்ணு தீர்மானிச்சிட்டேன். என்ன தீர்மானிச்சிட்டேன்? பைபிள் அப்புறப்படுத்தி வச்சுட்டேன். ஏன்னா பைபிள் தானே சொல்லுது அப்புறப்படுத்துன்னு. பைபிள் அப்புறப்படுத்தினா நிறைய பேர் நம்ம பைபிளை தானே மூடுறோம். நமக்கு நம்மளை பாதிக்கிற மாதிரி வசனம் வந்தோன்னா இன்னைக்கு ஒரு பிரசன்ஸே இல்லை. நம்ம திறந்த உடனே திகையாது, கலங்காது. நீ பால் குடிச்சு வளர்ந்துட்ட. தகப்பன் குறிக்கும் காலம் எவ்வளவு எதிர்பார்ப்போடுங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போடு. எப்படி செய்ய விடாது? இந்த சம்பவத்தை வச்சே சொல்றேன். ஈசாக்க இஸ்மவேல் என்ன பண்றான் தெரியுமா? பரியாசம் பண்ணுதான். இந்த மாம்ச கிரியை இப்படிதான். நீ எல்லாம் இதையும் பண்ணுவ, அதையும் பண்ணுவியா? இப்படியும் சொல்லிட்டு இப்படியும் சொல்லுவியா? வீட்டில் அவ்வளவு அநியாய பாஷை, உள்ள வந்து அந்நிய பாஷையா? அதுவே பரியாசம் பண்ண நம்மளை. உள்ள இருந்துட்டு ஐயோ எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, நீ வளர ஆரம்பிச்சிட்ட, போட்டுரு. இது துக்கமா இருக்கு ஆண்டவர், துக்கமா இருக்கு. நெஞ்சு பிடிக்காத. ஈசாக்கு வளர முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இந்த நாள்ல ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பின்னாட்களை பாதிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை அப்புறப்படுத்த எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். 21வது அதிகாரத்தில் அப்புறப்படுத்த வைக்கிறார். 22வது அதிகாரத்தில் ஈசாக்கை அர்ப்பணிக்க வைக்கிறார். சுதந்திரிக்கிறவன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய அடுத்த பிரதான காரியம் என்ன தெரியுமா? அர்ப்பணிக்கணும். நல்ல கவனிங்க, அப்புறப்படுத்தாம அர்ப்பணிக்க முடியாது. அர்ப்பணிப்பை தேவன் அங்கீகரிக்கிறதே இஸ்மவேல் அப்புறப்படுத்தின பிறகுதான்.
பிள்ளை வளர்ந்தாச்சுல பலிபீடத்துல கொண்டு வை ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. இஸ்மவேலை அப்புறப்படுத்தின பிறகு சும்மா பலிபீடத்துல வைக்கிறவங்களை கை தூக்குங்க, நம்ம எல்லாரும் கை தூக்குவோம். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணணும்னா இஸ்மவேல் அப்புறப்படணும். இஸ்மவேல் என்பது எதைக்கு அடையாளம்? மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்ச கிரியை. நான் எனக்குள்ள அத்தனை மாம்ச கிரியைகளையும் வைத்து விட்டு நான் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்க முடியுமா? தி பெஸ்ட் தானே கொடுக்கணும். அப்படியே நான் கொடுத்தாலும் அது மாய்மாலம் அல்லவா? அது உண்மை அல்லவே. வளர அப்புறப்படுத்த வேண்டியவர்களை அப்புறப்படுத்தணும். அடுத்த முக்கியமான காரியம் அர்ப்பணிப்பு. எப்பொழுது இஸ்மவேல் அப்புறப்படுத்தப்பட்டானோ இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்றுதான் ஆதியாகமம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு ஏகசுதன் நேசகுமாரன் நீ எனக்கு பலியிடு. நமக்கு அந்த சம்பவம் தெரியும். அவன் அர்ப்பணிக்கிறான். எப்பொழுது ஒருவன் அர்ப்பணிக்கிறானோ அப்பொழுது அவன் சுதந்திரத்துக்கு தகுதி உள்ளவனாய் அல்லது பங்குள்ளவனாய் மாறுகிறான். 22வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். அடுத்த வார்த்தை, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவன் பலமுள்ளவனாய் மாறுகிறான். நல்ல கவனிங்க. அப்புறப்படுத்தாமல் அர்ப்பணிக்க முடியாது, அர்ப்பணிக்காமல் பலமுள்ளவர்களாய் மாற முடியாது. சுதந்தரிக்கணும்னா நம்ம பலப்படணும். அவன் பலமுள்ளவனாய் மாறுகிறான். 1 அப்புறப்படுத்து, 2 அர்ப்பணித்து விடு, 3 அடங்கியிரு. 26:6 வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். பஞ்சம் வந்தபோது எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே, 2வது வசனம், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படிங்கிறார். இங்க உட்கார் அப்படிங்கிறார். 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு கேரார் ஊரிலே குடியிருந்தான். நல்ல கவனிங்க. அடங்கி இருக்கிறவனுக்கு அறுவடை உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடங்கி இருக்கிறவனுக்கு அறுவடை உண்டு. இந்த இடத்துல ஈசாக்கு, பொதுவாகவே நம்ம என்ன செய்வோங்க, எல்லாரும் சந்திக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு தானே பார்ப்போம், அதன் வழியா போவோம். ஆனால் அர்ப்பணித்த ஒரு தேவ பிள்ளை மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க கூடாது, அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். ஆண்டவர் சொல்ற, நீ இரு, நீ அங்க போகாத, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அந்த இடத்துல அவன் குடியிருந்தான். 12வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடங்கி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக அடங்கி இருக்கிறவனுக்கு அறுவடை உண்டு. எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை, ஆனால் டைம் இல்லை, டைம் ஆயிட்டு. 2 வார்த்தையை சொல்லி நான் செபிக்க போகிறேன். 1 அப்புறப்படுத்து, 2 அர்ப்பணித்து விடு, 3 4வது அமைதியாயிரு. எங்க அமைதியா இருக்கணும்? அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 14 முதல் கீழே வர படிச்சீங்கன்னா எல்லாரும் அவன் மேல பொறாம கொண்டு அவனுக்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஈசாக்கு உண்மையிலே செய்தது என்ன அப்படி தெரியுமா? அமைதியா இருந்தான். யாருக்கிட்டையாவது பேசினானா? சண்டைக்கு போனானா? ஒரு பிரச்சனையில ஒருவன் அமைதியா இருக்கிறான் என்றால் அவன் வளர்ந்துட்டான் அர்த்தம். ஒருத்தன் வளர்ந்துட்டான் கன்ஃபார்ம் ஆயிட்டுனா ரெகோபோத் வந்துட்டுன்னு அர்த்தம். பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் இப்படி சொன்னார், அவர்கிட்ட ஒரு சண்டை வந்ததும், இரு, என் வெள்ளை சட்டையை மாத்திட்டு வரேன். அதாவது என் வெள்ளை சட்டை என்ன செய்தான்? தடுக்குதான். சில சொல்லலாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு, இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு திருவிருந்துக்கு போயிட்டு வரனால என் அப்ப இன்னும் கொஞ்சம் வாயில இருக்கு.
நாளைக்கு இருக்கணும். நான் வளரலன்னு அர்த்தம். வாக்குவாதங்கள் பண்ணுகிறோம் என்றால் வளரல. வளராம எப்படிங்க? இந்த ரெகோபோத் ஈசாக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாது? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. அப்போ தேவன் என்ன அடங்கி இருக்க வைக்கிறாருனால இன்னொன்னு ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ என் கையற்ற தூரத்துல ரெகோபோத் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் இருக்கிறது. கேரார் ஒரு மேய்ப்பர் வந்து பிரச்சனை பண்றாங்க, பெலிஸ்தியர் வந்து பொறாமை கொண்டு பிரச்சனை பண்ணுகிறாங்க, அபிமெலேக்கு வந்து பிரச்சனை பண்றான். இந்த இடத்துல எல்லாம் ஈசாக்கு அமைதியா இருந்தான். அப்படி அமைதியா இருந்ததுனால 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆமே ஆமே. கவனிச்சிங்களா? எங்க ஸ்டாப் பண்ணணும்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களோடு விரோதமா எழும்புறவங்க, பிரச்சனை பண்றவங்கள எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, நாம் தேசத்தில் பழகும்படி கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்குவார் என்றல்ல, உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத். அப்போ இங்கே அமைதியா இருக்க காரணம் என்ன? காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் செஞ்ச வேலை என்ன செஞ்சார்? ஆரம்பத்தில் அப்புறப்படுத்தினா. இப்ப அப்புறப்படுத்தலைன்னா எங்க அண்ணன் இஸ்மவேலை கூட்டிட்டு வார ஆளு தெரியும்ல. நம்ம எல்லாம் அப்படிதானே. யாராவது வந்தா, ஹலோ அண்ணன் இஸ்மவேல், இங்க பிரச்சனை, வாங்கண்ணே. ஈசாக்கா அப்புறப்படுத்தினார். இல்லைன்னா மாமா முகத்தை மாத்தினா அண்ணன் ஏசாவுக்கு போன் வரும். அண்ணன் தூரத்துல இருந்து முகத்திலேயே வில்லடிச்சிருப்பான். இல்ல, எப்படிங்க ஏன் அமைதியாக முடியல நமக்கு? நாங்கெல்லாம் அர்ப்பணிச்சோம், அப்புறப்படுத்த வேண்டியவைகளை அப்புறப்படுத்தாமல் அர்ப்பணித்து விட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரை இல்லாத வாக்குவாதம் இப்ப வருதுனாலே வாக்கு தத்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வாக்கு தத்துவம் என் கையற்ற தூரத்தில் வந்ததின் அடையாளம் சில வாக்குவாதங்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறது. வாக்கு தத்தம் இல்லாதவன் வாக்குவாதம் செய்வான், வாக்கு தத்தம் உள்ளவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ரெகோபோத் வரப்போகுது. ரெகோபோத் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெகோபோத் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் நலம் புலம் பேசாமல் மௌனமா. கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல நீங்க மட்டும் என்ட்ரு ஆவீங்க இந்த ரெகோபோத்துக்குள்ள. பொறாமை கொண்டவன் லைனுக்கு வெளியே தான் இருப்பான். ஆமா, உங்களை துரத்துனவங்க லைனுக்கு வெளியே தான் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்ருவின் கால் அதை மிதிப்பதில்லை. அமைதியாரு. அடுத்த வார்த்தை, அவன் அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். எதற்கு தெரியுமா? 22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். க்ளோரி. அப்புறப்படுத்து, அர்ப்பணித்து விடு, அடங்கியிரு, அமைதியாயிரு. 5வது, ஆராதனை செய். நீ ஆராதனை செஞ்சா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இங்க ஈசாக்கு ஆராதனை செய்த போது யார் யார் எதிராக இருந்தார்களோ அத்தனை பேரும் ஈசாக்கின் இடத்துல வந்து நிற்கிறார்கள். உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். 28வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார், உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கே, நீ வளர்ந்துட்டேனா? நீ வளர்ந்துட்டேனா? உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் என்ன செய்வார்களாம்? காண்பார்கள். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில, ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய பேர் சுத்தி என்னெல்லாமோ சொல்றாங்க, செய்யறாங்க. அவங்க ஒரு விஷயம் பார்க்கட்டும், என்ன என் கூட நீங்க இருக்கிறது.
அநேகருக்கு ஆராதனை எது வரைக்கும் தெரியுமா? ரெகோபோத் வரைக்கும். இந்த ரெகோபோத்தை தாண்டியும் வருது. அதாவது நன்மை கிடைக்கிறது வரை ஆண்டவர், நன்மை கிடைச்சதுக்கு அப்புறம் வளர்ந்தவன் எத்தனை ரெகோபோத் வந்தாலும் ஆராதிப்பதை விட மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் அப்புறப்படுத்துங்க. துக்கமா இருக்குதா, உடனே ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரா, ரெடி ஆயிருங்க. எப்படிங்க நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், ஆபிரகாம் அப்புறப்படுத்தினான். ஆபிரகாமுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார். சில தீர்மானத்தை நம்ம உறுதியா எடுக்கலைன்னா அது நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கும். அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல பாதிக்கும், அடங்கி இருக்க வேண்டிய இடத்துல பாதிக்கும். ஏன்னா இஸ்மவேல் எகிப்து ரூட் இல்ல, எகிப்து தானே, நேர வா வா வான்னு இழுத்துட்டு போயிடுவான். ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கும். அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல பாதிக்கும். இஸ்மவேல் இலக்கி விட்டுட்டே இருப்பான். நீ எப்படி 10 வார்த்தை பேசுற, நீ ஒரு வார்த்தையாவது பேசு, ஏதாவது பேசு. அட்லீஸ்ட் ஆட்டோ பிடிச்சு போய் 4 வார்த்தையாவது விஷயத்த சொல்லிட்டு வந்துரு. இல்லது உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயாவது ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து போட்டு, இந்த உறவுகளே இப்படிதான் அப்படி ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுரு. சில ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை, ஆனா பார்த்தா ஒரு வசனம் இருக்காது, அவங்களா ஒரு வசனம் எழுதுவாங்க. அப்பவே நமக்கு டவுட் வரும். ஒண்ணு மனைவி கூட சண்டை, இல்ல மாமியார் கூட பிரச்சனை, இல்லட்டா போன இடத்துல ஏதாவது அது எப்படியாவது காட்டணும். மெயின் அது போடுறது யாருக்கு தெரியுமா? அது அந்த ஆளுக்கு மட்டும் தெரியும். இது நம்மளை தாக்கிதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் வருதுன்னா, அப்புறப்படுத்த வேண்டியதை ஆண்டவரே ஏன் இதுவரை பிரச்சனை இல்லப்பா, ஆனா நீ டிசைட் பண்ணிக்கோ. நீ வளர்ந்து சுதந்திரிக்கணுமா, இல்ல கடைசி வரை அடிமையா இருந்துட்டு போறியா? நான் எனக்குரியவனாய் மாற்றினது அடிமையாய் அறியப்படுவதற்கல்ல. உன்னை நிந்தித்தவங்க, உன்னை பகைத்தவங்க, உன்னை அப்புறப்படுத்தினவங்க எல்லாம் வந்து சொல்லணும், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று. கண்களை மூடி முடிந்த அப்படி எழுந்து நிற்கலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டீங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில அப்புறப்படுத்த வேண்டியவைகளை அப்புறப்படுத்த கிருபை தாரும். ஆமென். ஆண்டவரே தேங்க்யூ. முடிந்தவங்க அப்படி எழுந்து நின்று ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. நான் வளர்றதுக்கு என்கிட்ட என்ன தடையா இருக்கோ அதை அப்புறப்படுத்த எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உணர்வை தாங்க. ஆண்டவரே, என்ன நீங்க ஈசாக்கு ரேஞ்சில கொண்டு வந்து வச்சுட்டீங்கப்பா. இதுக்கு நான் எவ்வளவு விதத்திலும் பாத்திரவானா இல்ல. இஸ்மவேலா இருக்க வேண்டிய என்ன ஈசாக்கா கொண்டு வந்து வச்சுட்டீங்களேப்பா. ஏசாவா இருக்க வேண்டிய என்ன யாக்கோபா கொண்டு வந்து வச்சுட்டீங்களேப்பா. ஆண்டவர் எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார் சகோதரி, எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார் சகோதரா. ஏன் சுதந்திரிக்க முடியல? இன்னும் வித்தியாசமே இல்லாம இருக்கிறியே, இன்னும் வித்தியாசமே இல்லாம இருக்கிறியே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு அது ஷாக்கா இருந்துச்சு சாராள் சொன்னது. ஆனால் இது சாராளின் வாக்கு அல்ல, இது வேதம் சொன்ன வார்த்தை. ஈசாக்கு வளரணும்னா அடிமைத்தனத்தை அப்புறப்படுத்தி தான் ஆகணும். இன்னைக்கு நம்மை அடிமைப்படுத்துகிற காரியம் எது? சில துர்க்குணங்கள், கபடம், இந்த புறங்கூறுதல். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நல்ல ஜெபம் பண்றீங்க நீங்க, ஆனா நிறைய பேசுறீங்கல்ல, உண்மைக்கு மாறான காரியம் பிறரை கெடுத்து. இதனால உங்களுக்கு வர வேண்டிய எவ்வளவு நன்மைகள் தடைபடுது தெரியுமா?
தகப்பன் ஒரு காலத்தை குறிச்சு வச்சிருக்கிறார் சகோதரா. அந்த காலம் தாண்டி போய் நிக்க கூடாது. இந்த காலம் தாண்டி போய் நிக்க கூடாது. இன்னைக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல், இன்னைக்கு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு. யாருக்கு மேல கசப்பு இருக்குன்னா தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. அது உங்களை தான் பாதிக்கும், அவங்கள பாதிக்காது. உங்களுக்கு ஒருத்தங்க தீங்கு செஞ்சாங்கன்னா ஈசாக்கு பாத்தீங்களா, அமைதி ஆயிட்டார். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீதி செய்கிற ஒருவர் கர்த்தர், கர்த்தர் நீதி செய்வா. எங்க அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க இல்லங்க, நிச்சயமா உங்க கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டோம் என்று. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களை பகைக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, உங்க மேல பொறாமைப்படுறவங்க, உங்களை பிடிக்காதவங்க, உங்களுக்கு தீங்கு செய்யறவங்க, உங்களோட வாக்குவாதம் பண்றவங்க எல்லாம் நாளைக்கு வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், அதை நாங்க கண்டோம், நிச்சயமாக கண்டோம். ஏங்க ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி, யாரால நீங்க ரொம்ப காயப்படுறீங்க? எந்த பர்சனால? அவங்கள அழிச்சிருங்க அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறத அவங்க பார்க்கணும், அதை என்கிட்ட வந்து சொல்லணும், அது என்கிட்ட வந்து சொல்லணும். அதற்கு ஏற்றார் போல என்ன மாத்துங்கப்பா, அதற்கு ஏற்றார் போல. உங்க பிள்ளைங்க ஒருவேளை வெளியே வேலை பார்க்கலாம், வெளியே படிக்கலாம், அவங்க மேல இருக்கிறவங்களால அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கலாம். அவங்க வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லணும், அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருப்பா, நீ ஆராதிக்கிற தேவன் அவங்க கூட இருக்கிறத நான் பார்த்தேன்பா, நிச்சயமா பார்த்தேன்பா. அதற்கு ஏற்றார் போல, அதுக்கு ஏற்றார் போல எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிருபை தாரு, கிருபை தாரும், கிருபை தாரு, கிருபை தாரும், கிருபை தாரு. எங்களில் வேண்டிய அந்த மாற்றம், வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறவைகள் எங்களை விட்டு அப்புறப்பட்டு போவதாக, அப்புறப்படுத்தப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு சுத்திகரிப்பும் ஒரு சுட்டரிப்பும் உண்டாவதாக, ஒரு சுத்திகரிப்பும் ஒரு சுட்டரிப்பும் உண்டாவதாக. ரீபாலா கபரபா ஷரபா ரீமாலபா. என்னை சுத்திகரியும், என்னை சுத்தமாக்கும். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து சுதந்திரராய் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்புறப்படுத்த வேண்டியவைகளை அப்புறப்படுத்தட்டும் ஆண்டவரே. அர்ப்பணிக்க வேண்டிய விதத்தில் அர்ப்பணிக்கட்டும், அமைதியா இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியா இருக்கட்டும், அடங்கி இருக்க வேண்டிய பகுதியில் அடங்கி இருக்கட்டும். எந்த சூழ்நிலையுமே ஆராதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. நாங்கள் சுதந்திரவாளிகள், நாங்கள் சுதந்திரவாளிகள், நாங்கள் சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயமென்னில் சாம்பல மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பல மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய். சேர்ந்து சொல்லுவோம், கல்வாரி கல்வாரி அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரி ஆமே ஓடி வந்தே. கழுவுமும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவுகப்பா, கழுவு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, கல்வாரியின்
ஆமே ஹalleluya ஓடி வந்தே எங்கள் எண்ணங்கள், எங்கள் பேச்சு, எங்கள் சிந்தைகள் ஓடி வந்து கழுவுமும் திருரத்த கரை நீங்க இருதயத்தை. எந்த கசப்பான வேரும் யாருக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்குள்ளே எழும்பக்கூடாது அப்பா. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக, கர்த்தர் நம்மை உருவாக்கினதற்காக நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆமென். நீங்கள் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து சுதந்திரராய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மை அப்படி பிறப்பிக்க பண்ணி இருக்கிறார். நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் எனக்குள்ளே உண்டாக்கின மாற்றத்திற்காக ஸ்தோத்திரம். அப்புறப்படுத்த கிருபை செய்வாராக, அர்ப்பணிக்க பலப்படுத்துவாராக, அடங்கி இருக்க கிருபை செய்வாராக, அமைதியா இருக்க கிருபை செய்வாராக, ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா இந்த ஆண்டவர் இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து இவ்வளவு நேரமை பாடி ஆராதித்து ஆண்டவர் சில காரியங்களுக்காய் ஜெபிக்க உம்மை நோக்கி துதிக்கும்படி தேவன் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு பேசினீர் அப்பா. நாங்கள் வாக்குத்தத்தத்து சுதந்திரராய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே. அதற்கு எவைகள் எங்கள் வாழ்க்கையில தடைகளோ அவைகளை எங்களை விட்டு அகற்றும்படி தேவன் இந்த நாளில் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறவர்களாய் அல்ல, சுதந்திரிக்கிறவர்களாய் மாறட்டும் அப்பா. எங்களை கர்த்தர் அப்படி மாற்றுங்க. ஈசாக்கை போல எவைகளை அப்புறப்படுத்தணுமோ அவைகளை அப்புறப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையா உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க கிருபை தாரும், அடங்கி இருக்க கிருபை தாரும், அமைதியா இருக்க கிருபை தாரும், ஆராதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா கண்களும் எங்களை பார்த்து சொல்ல போகிறார்கள், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இது எங்கள் சாட்சியாய் மாறட்டும். கர்த்தர் இதை கேட்க வைக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தை கேட்டதோடு விட்டு விடாதபடி அதன்படி நடக்கும்படி ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் உணர்வுகளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். வார்த்தையை பேச நம்முடைய மகனை தொடர்ந்து பலப்படுத்தி நல்ல சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்தும் ஆண்டவரே. வந்து ஒவ்வொருவரையும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமாதானத்தோடு நிறைவோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க, நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். இந்த கூடுகையின் மூலமாக வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளுமைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.